அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பழைய சாதம் நல்லதா? இது நிறைய பேர் கமெண்ட்ஸில் போட்டிருக்கீங்க, சார் பழைய சோறை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நல்லதா அப்படின்றத பற்றி நான் நிறைய விஷயங்கள் தேடும் போதும் நிறைய பேர்த்துக்கு இருக்க சந்தேகங்கள் அந்தந்த தளத்தில் அவங்க போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இது சர்க்கரை உள்ளவங்க இந்த பழைய சோறு சாப்பிட்லாமா, பழைய சோறு நல்லதா அப்படின்னு. ஸோ அதில் முதல்ல இந்த பழைய சோறுனா என்ன, அது இருக்க பெனிஃபிட்ஸ் என்ன, ரெண்டாவது இது சர்க்கரை உள்ளவர்கள் சாப்பிட்லாமா, இது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல அந்த காலத்தில் சோறு மிஞ்சி போச்சு அப்படிங்கிறத அவங்க வேஸ்ட் பண்ணக்கூடாதுனால தண்ணி ஊற்றி மண் சட்டியில் வச்சு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு சாப்பிட்ற பழக்கம் அப்படிங்கிறது நம்மளோட சமுதாயத்தில் இருந்திருக்கு. எப்படி இந்த பழக்கம் வந்திருக்கணும்? யாரோ ஒருத்தருக்கு சாப்பாடு மிச்சமாக இருக்கும், அரிசி மிச்சமானப்போ இதை செஞ்சுருக்கலாம். அதை செய்யும்போது அவங்க அடுத்த நாள் சாப்பிடும்போது இது கொஞ்சம் நல்லா உடம்பு கொஞ்சம் தெம்பாக இருக்க மாதிரி நல்லா இருக்க மாதிரி இருந்திருக்கலாம். அப்புறம் அப்படியே அந்த பழக்கம் தொடர்ச்சியாக வந்திருக்கலாம். இதுதான் இது உண்டானதுக்குரிய காரணம். ஆனால் இதை சயின்டிஃபிக்காலாம் நம்ம பெருசாக யோசிக்கல. அப்போது தொடர்ச்சியாக ஒரு பழக்கமாக பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் சமீப காலமாக இது ஒரு பெரிய ஹைப்பு க்ரியேட் பண்ணியிருக்கு. இந்த பழைய சாதம் நல்லது அப்படின்னு நிறைய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி வெளிநாடுகளில் கூட ஆராய்ச்சி பண்ணி வெளிநாடுகளில் பாட்டிலில் விற்கிறதா கூட நம்ம நிறைய செய்திகளை வாட்ஸ்அப்லேயும் இதுலேயும் பார்த்துருக்கோம். ஸோ இதில் இருக்கிற அடிப்படை விஷயம் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த சாதத்தை நம்ம ஆறுனதுக்கு பிறகு தண்ணியில் போட்டு 12 மணி நேரம் வைக்கிறோம். இப்போ நடக்கிற ப்ராசஸ் அப்படிங்கிறது ஃபெர்மெண்டேஷன், அதாவது நொதித்தல். இந்த ஃபெர்மெண்டேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக கெட்டு போகிறது தான். நமக்கு சிம்பிளாக சொன்னால் கெட்டு போகிறது, எதையும் அப்படியே வச்சுருந்தா கெட்டு போயிடும்னு சொல்கிறாங்களே, இயற்கையாக இருக்கிறது கெட்டு போயிடும். அதே போல் இது கொஞ்சம் நல்ல விதமாக கெட்டு போகுது. அதாவது அதில் இருக்கிற பாக்டீரியல் ஆக்டிவிட்டி, நுண்ணுயிர்களோட ஆக்டிவிட்டி என்ன பண்ணுது அப்படின்னா, நிறைய உள்ள ப்ராசஸிங் உள்ள கெமிக்கல் ப்ராசஸ் நடக்குது. அதில் அதில் இருக்கிற அந்த நுண்ணுயிர்கள் நல்ல நுண்ணுயிர்களை நிறையா அதிகப்படுத்தி அது அந்த உள்ளே இருக்கிற குளுக்கோஸோட அளவு குறைச்சி நிறைய நியூட்ரியன்ஸ், நல்ல சத்துக்கள் வெளியே கொண்டு வருது. அப்படிங்கிறத அந்த ஃபெர்மெண்டேஷனில் நடக்கிற மிகப்பெரிய ப்ராசஸ். அதில் பார்த்திங்கன்னா இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபெர்மெண்டேஷனுக்கு பிறகு இந்த அரிசியில் இருக்கிற நல்ல சத்துக்கள் வெகுவாக அதிகமாகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு அயன் கண்டென்ட் அதிகமாகுது, இரும்பு சத்து அதிகமாகுது, கால்சியம் அதிகமாகுது, அதே போல் பொட்டாசியம் அதிகமாகுது. மற்ற வைட்டமின்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா வைட்டமின் B1, B6, B12 இந்த மாதிரி வைட்டமின்ஸ் எல்லாம் வெகுவாக அதிகமாகுது. ஏன்னா பொதுவாக இந்த மாதிரி சில வைட்டமின்ஸ் எல்லாம் நமக்கு நான் வெஜிடேரியன் சோர்ஸ்லேருந்து தான் கிடைக்கும். ஆனால் ஒரு வெஜிடேரியன் சோர்ஸில் இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸில் இந்த பாக்டீரியான நுண்ணுயிர்கள்னால இது அதிகமாகுது